Hello viewers. Welcome to Minute Mystery. இன்னைக்கு வீடியோல நம்ம டெய்லி லைஃப்ல எடுக்கிற சுகர் கண்டென்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது சுகர் இல்லனா சுகர் பேஸ்டு ஃபுட் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம 14 நாள் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணா என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நம்ம பாடியில நிகழும் அப்படின்ற ஒரு அமேசிங்கான விஷயத்தை தான் பார்க்க போறோம். இதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த கண்டென்ட் எடுத்து பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்த கண்டென்ட் ரொம்பவே முக்கியமான கண்டென்ட் அப்படினே சொல்லலாம். ஏன்னா நம்ம பிளட்ல சுகரோட லெவல் அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா அதுவே டயபெட்டிஸை கிரியேட் பண்ணி விட்டுரும். அந்த டயபெட்டிஸ் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு சீரியஸான காம்ப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி விட்டுரும். அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ டேமேஜ், ஃபுட் அல்சர்ஸ், கிட்னி டிசீஸ், ஸ்ட்ரோக், ஏன் ஈவன் ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கூட கொண்டு போய் விட்டுரும். என்னோட சாதாரணமா நம்ம டெய்லி லைஃப்ல எடுக்கிற சுகர் அளவுக்கு அதிகமாக எடுத்து இவ்வளவு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஏன் உலகத்திலேயே இந்தியா தான் பார்த்தீங்கன்னா இரண்டாவது அளவுக்கு அதிகமான டயபெட்டிஸ் பேஷண்ட்டை கொண்டிருக்கிற ஒரு நாடாகவும் இருக்கு. ஸோ டயபெட்டிஸ் அளவுக்கு அதிகமாக க்ரோத் ஆயிட்டு இருக்க இந்த டைம்ல நம்ம டயபெட்டிஸை இனிஷியல் ஸ்டேஜில் கண்டுக்காம விட்டுட்டு கடைசியில் சிவியர் காம்ப்ளிகேஷன் லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த டைம்ல அளவுக்கு அதிகமான பணத்தை நம்ம ஹாஸ்பிட்டலுக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும். எங்களோட பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அங்கிள் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிவியரான காம்ப்ளிகேஷனுக்கு போனாரு. அந்த ஒரு டைம்ல அவருக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு வேற லெவல்ல வந்துச்சு. அந்த பில்லோட அமௌண்ட் கேட்டோன்னே இவர் எப்படி அதை சமாளிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த ஒரு விஷயத்தை அவர் அசால்ட்டா சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அது எப்படி அங்கிள் இவ்வளவு பெரிய பில்ல சமாளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அவர் சொன்ன ஒரே விஷயம், நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். அதுவும் நான் எந்த ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணேன்னா ஆக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு வேற என்கிட்ட சொன்னாரு. அந்த ஆக்கோல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறப்ப மற்ற ட்ரெடிஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸோட கம்பேர் பண்றப்ப இவன் 100% பேமெண்ட்டுக்கு இன்சூர் பண்றாங்க. அதனாலே நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த ஒரு டைம்ல நம்ம பில் பேமெண்ட்டை நினைச்சு ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொன்னாரு. அதுவும் கிளைம் ப்ராசஸும் ரொம்ப டிஃபிகல்ட் இல்லாம ஈஸியா ஸ்மூத்தா இருந்துச்சுன்னு வேற சொன்னாரு. அது மட்டும் கிடையாது, இந்த ஆக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், நம்ம இந்த ஆக்கோல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை பர்ச்சேஸ் பண்ண நாள்ல இருந்து அதோட பெனிஃபிட் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொன்னாரு. இதை கேட்டே எங்களுக்கு ஒன்னும் சுத்தமா புரியவே இல்லை. புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப மற்ற ட்ரெடிஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுப்பாங்க. அதை நம்ம பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணல இருந்து குறைஞ்சது 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் நம்ம வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு பாலிசியோட பெனிஃபிட்டை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா ஆக்கோல அந்த ஒரு விஷயம் இல்லாம நம்ம பாலிசி பர்ச்சேஸ் பண்ண நாள்ல இருந்தே நம்ம அதோட பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஹாஸ்பிடல் கிளைம் நம்மளால கிளியர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் கிடையாது, ஹாஸ்பிடல் அட்மிஷன் ஆனதுக்கு அப்புறம் இருக்க ஒரு மிகப்பெரிய தலைவலியே ரூம் ரெண்ட் தான். ஏன்னா மற்ற ட்ரெடிஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் தான் பே பண்ணுவாங்க. ஆனா ஆக்கோ அப்படி இல்லாம நம்ம எடுக்கிற ரூம் ரெண்ட்டையும் சேர்த்தே பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொன்னாரு. அதுக்காக நம்ம எடுக்கிற ரூம் சின்ன ரூமாலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ரூம் பெருசா இருந்தா கூட ஆக்கோ பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. இதுக்கெல்லாம் இந்த ஆக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசில இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அன்லிமிட்டட் கவரேஜ் அப்படின்னு தான் எங்க அங்கிள் சொன்னாரு. அது என்ன அன்லிமிட்டட் கவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறப்ப மற்ற ட்ரெடிஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எல்லாம் நம்ம பாலிசி எடுத்தோம் அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போறோம் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளவுதான் நாங்க அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா ஆக்கோல அப்படி இல்லாம நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த பாலிசி தாண்டி எக்ஸஸா செலவாகுது அப்படின்னாலும் அதை யோசிக்காம போல்டா மூவ் பண்ணி ஆக்கோவே அதை பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சோ இந்த ஒரு விஷயம் செம்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொன்னாரு. அது மட்டும் கிடையாது, அவரோட பையனான 10 வயசு பையனுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த ஆக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பாலிசியை போட்டு வச்சிருந்தாரு. இதை பார்த்தோன்னே எதுக்கு அங்கிள் இவனுக்குலாம் போட்டீங்க, அவனுக்கு என்ன பெரிய சீரியஸான காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கிறப்ப அதுக்கு அவர் சூப்பரா ஒரு பதில் சொன்னாரு. அதுதான், நமக்கு வயசாகி நம்மளுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பிரீமியம் கொஞ்சம் அதிகமா கட்ட வேண்டியிருக்கும். ஆனா அதே சின்ன வயசுல எங்க இருக்கிறப்ப நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டோம் அப்படின்னா அதுக்கு பிரீமியம் கம்மியா தான் கட்ட வேண்டியிருக்கும். ஆனா கம்மியா கட்டுறதுலேயே நம்ம அளவுக்கு அதிகமான பெனிஃபிட் அனுபவிக்க முடியும். அதனாலதான் என் பையனுக்கு இப்பவே நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு பதிலும் சொன்னாரு. சோ இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்க இந்த ஒரு ஆக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நம்ம ஏன் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்க ஆக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கான்டாக்ட் பண்ணிட்டோம். சோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் உடனே ஆக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசில ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துக்கங்க. ஹாஸ்பிடல்ல இருக்கிறப்ப இக்கட்டான சூழ்நிலையில பணப்பிரச்சனையை பத்தி கவலைப்படாம ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா செம்ம ஹாப்பியா லைஃபை அனுபவிங்க. ஆக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கோம். மறக்காம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம கண்டினியூஸா 14 நாள் சுகர் அண்ட் சுகர் பேஸ்டு ஃபுட்டை எடுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் விசிபிளா பார்க்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஃபேஸ்ல இருக்கிற சின் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ணம் சப்பியா இருக்கிற கண்ணம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்கி ஒல்லியா இருந்து நம்மளால விசிபிளாவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளோட 2 இடுப்பு பகுதியில் இருக்கிற கொழுப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா இருந்தா நம்மளால விசிபிளாவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு செயல்படுறதுக்கு தேவையான சக்தி 2 விஷயத்துல இருந்து தான் நம்ம உடம்பு எடுத்துக்கவே செய்யும். அதுல ஃபர்ஸ்ட் சுகர், ரெண்டாவது கொழுப்பு. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த சுகர் இருக்கு பாத்தீங்களா, இந்த சுகரை தான் நம்ம கண்டினியூஸா 14 டேஸ் எடுக்காம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டோம் இல்லையா. சோ அதனால இந்த சுகர் கிடைக்காததுனால நம்ம பாடி சுகருக்கு அடுத்து இருக்கிற கொழுப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த கொழுப்பு எடுத்து அதோட சக்திக்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். சோ அதனால நம்ம பாடியில இருக்கிற கொழுப்பு கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கொழுப்பு குறையறது தான் விசிபிளா நம்ம கண்ணம் அண்ட் இடுப்பு பகுதியில நம்மளால விசிபிளாவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்ம சுகரை கட் பண்றதுனால நம்ம விசிபிளா பார்க்கக்கூடிய சேஞ்சஸ் என்னன்னா, இந்த சுகர் அண்ட் சுகர் சார்ந்த உணவுகளை 14 நாள் கட் பண்றவரோட முகத்துல முகப்பற்கள் அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா, சுகரை கம்ப்ளீட்டா கட் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய முகத்துல இருந்த முகப்பற்கள் குறைந்து அவருடைய முகம் பொலிவாகிறது அவரால் நல்லாவே பார்க்க முடியும். அது முகப்பற்கள் மட்டும் கிடையாது, அவருடைய முகத்துல ரெட் ரேஷஸ், அதாவது
சிவப்பு கலர்ல ரேசஸ் ஏதாவது இருந்தா அதுவும் கூட கம்மியாயிரும்னு சொல்றாங்க. அதை நம்மளால கண் கூட பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இதற்கான முக்கியமான ரீசன் நம்ம சுகரை கம்ப்ளீட் அவாய்ட் பண்றப்ப நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். அதனாலதான் இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நிகழும். அடுத்து நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்மளோட பாடி வெயிட் லூஸ் ஆகுறது. இந்த மாதிரி நம்ம பாடி வெயிட் லூஸ் ஆகிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் காரணம் நம்ம பாடியில இருக்கிற லிக்விட் வெயிட் லூஸ் ஆகுறது. ரெண்டாவது காரணம் நம்ம பாடியில இருக்கிற கொழுப்பு வெயிட் லூஸ் ஆகுறது. அதனால நம்ம பாடியில இருக்கிற லிக்விட் வெயிட் லூஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம 14 நாள் கம்ப்ளீட்டா சுகர் கண்டென்ட்டை அவாய்ட் பண்ணிரோம். அதாவது கட் பண்ணிரோம் இல்லையா? அப்படி கட் பண்றப்ப நம்ம பாடியில ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குளுக்கோஸா ஸ்டோர் ஆயிருக்கிற கிளைகோஜன் இருக்கு பாத்தீங்களா? அந்த கிளைகோஜன் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாடி சக்திக்காக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி யூஸ் பண்ற அந்த ஒரு கிளைகோஜன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம பாடிக்குள்ள செயல்பட்டு இருந்திருக்கும். அதாவது ஒரு ஸ்பாஞ்ச் நம்ம தண்ணிக்குள்ள முக்கி எடுத்தோம் அப்படின்னா அது எக்கச்சக்கமான தண்ணியை பிடிச்சு வைக்கும் பாத்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த கிளைகோஜனும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாட்டர் மாலிகுலை பிடிச்சு வச்சிருந்திருக்கும். அப்படி பிடிச்சு வச்சிருக்கிற அந்த ஒரு கிளைகோஜனை நம்ம சுகர் எடுக்காதனால நம்ம பாடி சக்திக்காக யூஸ் பண்றப்ப அது பிடிச்சு வச்சிருக்கிற அந்த வாட்டர் எல்லாமே ரிலீஸ் ஆகி நம்ம பாடியில இருந்து வெளியே போயிடும். சோ இப்படி வெளியே போறதுனால நம்ம பாடியில இருக்கிற வாட்டர் வெயிட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா லூஸ் ஆகும். அப்படி லூஸ் ஆகிறதுனால நம்மளோட பாடி வெயிட் கம்மியாகிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது ரீசன் பாத்தீங்கன்னா நம்மளோட கொழுப்பு கம்மியாகிறது. இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா? நம்ம பாடிக்கு தேவையான சக்தியை நம்ம பாடி எதுல இருந்து எடுத்துக்கிறோம்? ஃபர்ஸ்ட் சுகர்ல இருந்து எடுத்துக்கிறோம், ரெண்டாவது தான் கொழுப்புல இருந்து எடுக்கும் இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் சுகரை நம்ம கம்ப்ளீட்டா கட் பண்ணதுனாலயே நம்ம பாடிக்கு தேவையான சக்தி அடுத்து கொழுப்புல இருந்து எடுக்கிறதுனால நம்ம பாடியில இருக்கிற கொழுப்பு எல்லாமே கரைய ஆரம்பிச்சு நம்மளோட பாடி வெயிட் கம்மியாகிறத நம்மளால கண்கூடாவே பார்க்க முடியும் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. அடுத்து நமக்கு நடக்கிற சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா பசிக்கும் தன்மை கம்மியாகிறது. ஏன்னா இது சம்பந்தமே இல்லாத ஒரு சேஞ்ச் மாதிரி இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இதுதான் ரியல் ஃபேக்டும் கூட. ஏன்னா நம்ம பாடியில ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்க சுகரோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனா கொழுப்போட அளவு ரொம்ப ரொம்ப அதிகம். அதை எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம பாடியில சுகர் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கலோரிஸா தான் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா அதற்கு மாறா கொழுப்பு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கலோரிஸா ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். அதை உங்களுக்கு விளங்குற மாதிரி எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா சுகர் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்க கலோரி AAA பேட்டரி மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க கலோரி ஒரு காரோட பேட்டரி மாதிரி இருக்கும். சோ அந்த அளவுக்கு கலோரியை ஃபேட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சோ நம்ம டெய்லி லைஃப்ல சுகர் தான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கும். அந்த சுகர் தீர்றப்ப நமக்கு பசிக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் சாப்பிட்டா அப்படின்னா அந்த சுகர் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். சோ இது ஒரு ரிப்பீட்டட் சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும் until நம்ம சுகரை கட் பண்ற வரைக்கும். எஸ் ஒன்ஸ் நம்ம சுகரை கம்ப்ளீட்டா கட் பண்றப்ப நமக்கு சக்தியா கன்வெர்ட் பண்ண சுகர் இல்ல இல்லையா? சோ அதனாலே ஃபேட் தான எனர்ஜியா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனா அந்த ஃபேட் நம்ம பாடியில எவ்வளவு ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு? லட்சக்கணக்கான கலோரிஸா ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? சோ அவ்வளவு கலோரிஸா ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கப்ப அது சுகர் மாதிரி ரொம்ப வேகமாலாம் தீர்ந்து போகாது இல்லையா? பாடிக்கு தேவையான சக்தி அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? சோ அதனாலே அந்த அளவுக்கு பெருசா பசிக்கலாம் செய்யவே செய்யாது. சோ அதனாலே சம்டைம்ஸ் நம்ம ஃபீல் பண்ணிப்போம் பாத்தீங்களா, பசிக்காமே சாப்பிடுற மாதிரி. அந்த மாதிரியான ஃபீலிங்கோட தான் வந்துட்டு இருப்போம். அதாவது ரெகுலரா சாப்பிடதான் செய்வோம், ஆனா ரொம்ப பசிக்காமே சாப்பிட்டுட்டு இருப்போம். சோ அதனாலே சுகர் எடுத்துட்டு இருந்தப்ப இருந்த அப் அண்ட் டவுன் ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா? அதாவது சாப்பிட்டவனே எனர்ஜி அதிகமாகவும் பசிக்கிறப்ப எனர்ஜி டவுன் ஆகும் பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஸ்டேட் இந்த ஃபேட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறப்ப இருக்கவே இருக்காதாம். அதாவது எல்லா டைம்லயும் நம்ம எனர்ஜி ஒரே லெவல்ல இருக்கும். அதுலயும் சுகர் எடுக்கிறப்ப இருந்ததை விட எடுக்காம இருந்தப்ப தான் அளவுக்கு அதிகமான எனர்ஜியோட இருப்போனே சொல்றாங்க. அதுக்காக இந்த ஸ்டேஜ் சுகரை கட் பண்ணா ஒரே நாள் நைட்ல நடந்துராது. இதுக்குன்னு கொஞ்சம் டைம் டேக் ஆகும். அதாவது நம்ம பாடி அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஸ்டேட்டுக்கே நம்ம போவோம். அடுத்து நம்ம பாடியில ஏற்படுற மிகப்பெரிய சேஞ்சஸ் நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல எந்திரிச்சு போய் ஒண்ணு கடிச்சிட்டே இருப்போம் பாத்தீங்களா? அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா நைட் டைம்ல எந்திரிச்சு ஒண்ணு கடிக்கிற அந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்கும். என்ன சொல்றீங்க? சுகர் எடுக்கிறத கம்ப்ளீட்டா கட் பண்ணா நைட் டைம் ஒண்ணு கடிக்கிறத நம்மளால கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கம்மி பண்ண முடியும். இதற்கான முக்கியமான காரணமே நம்ம 14 நாள் கம்ப்ளீட்டா சுகரை கட் பண்றதுனால நம்ம பாடியில இருக்கிற சுகரோட அளவு கம்மியாயிரும் இல்லையா? சுகரோட அளவு கம்மியாயிருச்சு அப்படினாலே சுகர் பிடிச்சு வச்சிருக்க அந்த வாட்டர் மாலிகுலும் நம்ம பாடியில இருக்காது இல்லையா? சோ வாட்டர் மாலிகுல் இல்ல அப்படினாலே வாட்டர் மாலிகுல் அடிக்கடி ரிலீஸ் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகாது இல்லையா? அப்படி கிரியேட் ஆகல அப்படினாலே நமக்கு அடிக்கடி ஒண்ணுக்கும் வராது இல்லையா? சோ அதனாலே நைட் டைம்ல நமக்கு ஏற்படுற அந்த ஒரு தொல்லை, அதாவது நைட் டைம்ல ஒண்ணுக்கு வந்துட்டு எந்திரிச்சு போய் அடிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு தொல்லை, அதுலயும் முக்கியமா சுகர் பேஷண்ட் அளவுக்கு அதிகமா ஒண்ணுக்கு வந்துட்டே இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஒரு நிலைமை சுகரை கம்ப்ளீட்டா கட் பண்ணதுக்கு அப்புறம் கம்மியாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே நைட் டைம்ல ஒண்ணு கடிக்க எந்திரிக்காதனாலே நமக்கு நல்லா தூக்கமும் வரும். இப்படி நல்லா தூங்கி எந்திரிச்சாலே நம்ம பாடியில இருக்கிற மெட்டபாலிசம் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஒரு விஷயம் நல்லாவே நடந்து நம்ம பாடியை ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம சுகரை 14 நாள் கட் பண்றதுனால நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றமே நம்ம பாடியில நடக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் கம்மியாக ஆரம்பிக்கும். அதுவும் எதுலாம் கம்மியாக ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா பாடியில இருக்க டிஷ்யூஸ்ல கம்மியாக ஆரம்பிக்கும், ரத்த நாளங்கள்ல கம்மியாக ஆரம்பிக்கும், கண்கள்ல கம்மியாக ஆரம்பிக்கும், கிட்னில கம்மியாக ஆரம்பிக்கும், நரம்பு மண்டலத்திலேயே ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் கம்மியாக ஆரம்பிக்கும். இப்படி எக்கச்சக்க இடங்கள்ல இன்ஃப்ளமேஷன் கம்மியாகிறதுனாலே நம்ம உடம்புல பயங்கரமான மாற்றத்தை காண முடியும். குறிப்பிட்டு சொல்லணும்னா சுகர் பேஷண்ட் அளவுக்கு அதிகமா பாதிக்கப்படக்கூடிய கிட்னி ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சோ அந்த ஒரு விஷயம்லாம் நம்ம சுகரை 14 நாள் கட் பண்றதுனால வராம பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சுகரை 14 நாள் கம்ப்ளீட்டா கட் பண்றதுனால நம்மளோட பார்வை திறன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம சுகர் அளவுக்கு அதிகமா எடுக்கிறப்ப நம்ம கண்ணுல பாத்தீங்கன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும். அந்த ஒரு பிரச்சனை நம்ம சுகரை 14 நாள் கம்ப்ளீட்டா கட் பண்றதுனால வராம பாதுகாக்க முடியும். அதனாலே நம்மளோட பார்வை திறன்
பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த 14 நாள் கம்ப்ளீட்டா நம்ம சுகரை கட் பண்றதுனால நம்ம ரத்த நாளங்கள்ல ஏற்படுற இன்ஃப்ளமேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வீக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வராமல் தடுக்கப்படும். இந்த மாதிரி ரத்த நாளங்கள்ல வீக்கம் ஏற்படாம இருக்கிறதுனாலயே அந்த ரத்த நாளத்தோட வால் திக்கனாகாம ஸ்மூத்தா தின்னா இருக்கும். சோ அதனாலேயே பிளட் ஃப்ளோ சீராவும் ஸ்மூத்தாவும் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தினாலேயே நம்மளுக்கு பிளட் பிரஷர் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதும் அவாய்ட் பண்ணப்படும். அடுத்து நடக்கக்கூடிய பெரிய சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி நம்ம சுகரை கம்ப்ளீட்டா 14 நாள் கட் பண்றப்ப நம்ம நரம்பு மண்டலத்துல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் கம்மியாக ஆரம்பிக்கும். குறிப்பா சொல்லணும்னா நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய பெரிபரல் நியூரோபதி இருக்கு பாத்தீங்களா, அதாவது சுகர் அளவுக்கு அதிகமா இருக்கிறப்ப கால் பாதத்துல உணர்ச்சி இல்லாத சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் நம்ம சுகர் 14 நாள் கம்ப்ளீட்டா எடுக்காம இருக்கப்ப ஹீல் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க, அதாவது குணமாக ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மேல நம்ம சுகரை 14 நாள் கம்ப்ளீட்டா கட் பண்றப்ப நம்மளுடைய பிரெயினோட ஃபங்க்ஷனே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. முக்கியமா சொல்லணும்னா நம்மளுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க, நம்ம மெமரி பெட்டர் ஆகும்னு சொல்றாங்க, நம்ம ஃபோக்கஸ் பெட்டர் ஆகும்னு சொல்றாங்க, அண்ட் நம்ம கான்சென்ட்ரேஷன் அளவுக்கு அதிகமாகி நம்ம ஹாப்பியா சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த 14 நாள் சுகரை கட் பண்றது அப்படின்றது வெறும் ஜீனி, சாங்கரி, நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் கட் பண்ணா பத்தாது. கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது பிரெட், பாஸ்தா, செரியல், கிராக்கர்ஸ், பிஸ்கட், வேஃபிள்ஸ், பேன் கேக்ஸ், மஃபின்ஸ், ஆல்கஹால் பெவரேஜான பீர், வைன், சோடா அண்ட் ஜூசஸ் சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா 14 நாள் கட் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதுக்காக 14 டேஸ் நான் கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு அடுத்து 15வது நாள் நான் சாப்பிட ஆரம்பிச்சலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா 15வது நாள் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க கம்ப்ளீட்டா கட் பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடும் இல்லையா. சோ இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் நீங்க கண் கூட பாக்குற வரைக்கும் சுகரை கட் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் 14 நாள் சுகரை கட் பண்ணாலே இவ்வளவு நன்மைகளை நம்மளால பார்க்க முடியும்னா வாழ்க்கை ஃபுல்லா சுகரை கட் பண்ணா நம்மளால எவ்வளவு நன்மைகளை பார்க்க முடியும், வாழ்க்கையவே செம்ம ஹாப்பியா வாழ முடியும் இல்லையா. இல்லடா சுகர்ல என்னால கட் பண்ணவே முடியாது, வாழ்க்கையை ஒரு தடவை தான் நான் வாழ்ந்து பார்க்க தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸும் வரலாம் இல்லையா. சோ அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றப்ப பினான்சியலா நீங்க ஸ்ட்ரகிள் ஆகி பயப்படாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க கையில ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். அதுல நீங்க ஆக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட் அனுபவிக்கவும் முடியும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சோ சுகரை கம்மி பண்ணுங்க, வாழ்க்கையை செம்ம ஹாப்பியா வாழுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.